அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு டிஆர்பி, டிஎன் டெட்டாக இருக்கலாம் அல்லது டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த போர்ஷன்லேருந்து 1 மார்க் வரும். ஸோ அதனால் இதை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க அது என்ன கொஷின் அப்படின்றத பார்த்துடலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு இயரில் பார்த்திங்கன்னா பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம் அப்படின்ற லெசன்லேருந்து அடியின் பெயர் வகை, கிளை பெயர் வகை, இலை பெயர் வகை, ஸோ இந்த 3லிருந்து 1 கண்டிப்பாக வரதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவரங்களின் அடிப்பகுதியை வெவ்வேறான சொற்களின் குறிப்பிடும் வழக்கம் பாவாணரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. ஸோ இது பாருங்கள், இது அடிப்பகுதி. நெல், கேழ்வரகு இதனோட அடிப்பகுதியை தாள் அப்படின்னு சொல்கிறோம். கீரை, வாழை இதனுடைய அடிப்பகுதி தண்டு. நெட்டி மிளகாய் செடியினுடைய அடிப்பகுதி கோல். கரும்பின் அடிப்பகுதி களி. மூங்கில் அடிப்பகுதி களை. புளி, வேம்பு உள்ளிட்ட மரங்களுடைய அடிப்பகுதி அடி. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளை பெயர் வகை. தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. ஸோ இது அடிமரம். இதிலிருந்து பிரியக்கூடிய இந்த கிளைகள் இது எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா கவை. கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு. கொப்பில் இருந்து பிரிவது சிறு கிளை. கிளையில் இருந்து பிரிவது சினை. சினையில் இருந்து பிரிவது போத்து. போத்தில் இருந்து பிரிவது குச்சி. குச்சியில் இருந்து பிரிவது இனுக்கு. ஸோ இந்த மாதிரி பாவாணர் சொல்லியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா கிளை பெயர் வகை. நெக்ஸ்ட்டு இலை பெயர் வகை. ஸோ வேப்ப இலை, புளி, வேம்பு இதுக்கு இலைகள் பார்த்திங்கன்னா வேப்ப இலை. நெல், புல் இதனுடைய இலைகள் எப்படின்னா தாள். சோளத்தோகை, சோளம், கரும்பு இதனுடைய இலைக்கு பெயர் தோகை. தென்னை, பனை இந்த மரங்களோட இலைகள் பார்த்திங்கன்னா ஓலை. தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவோம். நெல் தாள், புல் தாள். புளிய இலை, வேப்ப இலை, சோளத்தோகை, கரும்பு தோகை. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் குலை பெயர் வகை பார்க்கலாம். கண்டிப்பாக இதிலிருந்து 1 வரும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக இதை படிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.